அதான் 5 வருஷமாக அஞ்சு கணக்கில் மாவட்டம் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் மாவட்டம் ஆகவே இல்லை. ரெண்டாவது இதில் வந்து மணல் கொள்ளை அதிகமாக இருக்குது. மணல் கொள்ளை நீர் நில ஆதாரங்கள்லாம் வந்து தண்ணி தேங்கி நிற்குது. அதுக்கு ஒரு வழிகள் இல்லை. வர அரசாங்கத்தை இதில் செய்ய நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் ஊரில் நிறைய டாஸ்மாக் கடை நடந்துட்டுருக்கு. இதனால் நிறைய ஜனங்க பாதிக்கப்பட்டு பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு அமுச்சிட்டு சின்ன பசங்களாம் வேலைக்கு அமுச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மதுக்கடைன்றாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொதுமக்கள் படிக்க வேண்டிய வயசில் பயங்கரமாக மதுவெல்லாம் குடிச்சிட்டு ரோடு வரமே விழுந்து கிடக்கிறாங்க. விலைவாசிலாம் பால் விலை, பஸ் விலை, இவ்வளோ விலையெல்லாம் ஏறிட்டு மக்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கிறாங்க. இதெல்லாம் நீ பார்த்து மக்களை அடுத்த வர கவர்மெண்ட்டாவது மக்களுக்கு நல்லதை செய்யணும், நல்லதை விரும்பணும். அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ ஒரு சில நாட்கள் முன்பு கூட 3 மாணவிகள் இருந்தாங்க. இந்த கள்ளக்குறிச்சியில் கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா பஸ் வசதி சரியான இல்லை. ஹாஸ்டல் ஒரு சைடு இருக்குது, காலேஜ் ஒரு சைடு இருக்குது. 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அவங்க 3 பஸ்ஸு கிட்டத்தட்ட மாறி போக வேண்டிய நிலைமை இருக்குது. இதெல்லாம் இந்த அரசு வந்து எடுத்து கொஞ்சம் மாற்றணும். போன பீரியடில் எங்களுக்கு எல்லாம் ஓய்வூதியமெல்லாம் நல்லா வசதியாக கிடைச்சிது. இந்த பீரியடில் எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கல. அது இப்போ ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். மருத்துவமனையில் வந்து மாவட்ட முதன்மையான மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்குரிய எந்த விதமான காரணமே இல்லை. அடிப்படை வசதியும் இல்லை. அதுக்கு வேண்டிய டாக்டர்ஸும் அங்கே இல்லை. பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. உழவர் சந்தை இருக்குது. உழவர் சந்தையில் போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தது. மக்கள் பயன்பெற அளவுக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செயல்பட முடியாது இருக்குது. மக்களுக்கு வந்து போகிற வசதிகள் இல்லை. அங்கே இருக்கிற எந்த இதுவுமே சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோதான். கலைஞர் ஐயா விட்ட தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ரொம்பவும் சலுகையாக அந்த மாணவர்களுடைய கல்வி கடன் வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கடந்த ஆட்சியில் வந்து சக்கரை ஆலை கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து அரிசி ஆலை, குளுக்கோஸ் ஃபேக்ட்ரி, என்னென்னமோ ஃபேக்ட்ரி கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதியை வாங்கி ஓட்டை வாங்கி ஜெயித்தாங்க. ஆனால் எந்த ஃபேக்ட்ரியும் கொண்டுன்னு வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இளைஞர்கள் பூரா சென்னையை நோக்கி போகிறதா இருக்குது. அதனால் ஆட்சி மாறி ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாறி இங்கே நிறைய ஃபேக்ட்ரிங்க வரணும். அதன் மூலம் எல்லாரும் பயன்பெறணும். அவலை நிலையோ சூரியன் உதித்தால் கவலைகள் மறையும். நீயும் நானும் கைகள் பிடித்தால் நாளைய தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உதய சூரியன் மலர்ந்திடவே. இரவு முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாவா. தோழா 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 நீயும் நீதிக்கு பின்னால் பாவா. சென்ற இடமெல்லாம் இதே போன்ற ஒரு எழுச்சி, உணர்ச்சி, இந்த ஆர்வம், இதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இதெல்லாம் பார்க்கிற போது இந்த எழுச்சியான உணர்ச்சியை பார்க்கிறப்போ 16ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் நிச்சயமா நம்முடைய உதயசூரியன் ஒழிக்கத்தான் போகிறான். அது எவ்வளவோ சந்தேகம் இல்லை. எனக்கு இப்ப வந்தோன்னு நினைவுக்கு வந்தது என்ன தெரியுமா? நமக்கு நாமே பயணத்துக்கு வந்தேன். உங்களை எல்லாம் வந்து சந்திச்சேன். அப்படி சந்திச்சப்போ இந்த தொகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை, தாய்மார்களை சந்திச்சப்போ கண்ணீர் மல்க அவங்க என்னிடத்துல வச்ச அந்த கோரிக்கையை தான் இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன். செம்மர கிடத்துல ஒரு பொய் வழக்கு போட்டு இந்த கல்வராயன் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த கொடுமை. சிறையில
அடைச்சு வச்சிருந்த காரணத்தினால இந்த குடும்பம் எந்த அளவுக்கு அல்லல் பட்டது, துன்பம் பட்டது என்பது நமக்கு நாம பயணத்தின் போது அந்த சகோதரிகளும் தாய்மார்களும் என்னிடத்தில் வந்து சொல்லி அழுது அவைகள் எல்லாம் பத்திரிகையில வந்துச்சு, தொலைக்காட்சியிலும் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு நான் அப்ப ஆறுதல் சொன்னேன், கவலைப்படாதீங்க, என்னிடத்துல இப்ப சொல்லி இருக்கீங்க, நிச்சயமா நான் தலைவர் கலைஞரிடத்துல போய் சொல்லுவேன். கலைஞரிடத்துல சொல்லி என்ன செய்யணுமோ, உங்களுக்கு என்ன நல்ல நிலை ஏற்படுத்தணுமோ அதை நிச்சயம் ஏற்படுத்துவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதற்கு பிறகு நான் சென்னைக்கு போனது முதல் வேளையா நம்முடைய தலைவர் கலைஞரிடத்துல நான் சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த கல்வராயன் மலை பகுதியில் இருக்கக்கூடிய 67 பேர் மீட்ட இயக்கம் தான் திமுக, மீட்ட தலைவர் தான் கலைஞர் அவர்கள். அந்த 67 பேருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் விடுதலை ஆனவன என்ன மகிழ்ச்சிக்கு ஆளானாங்க. இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா இந்த பிரச்சனையில ஏதாவது தலையிட்டாரா? பாதிக்கப்பட்ட மக்கள் கோட்டைக்கு போனாங்களா முதலமைச்சரை சந்திக்க முடிஞ்சதா? நீங்க போய் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சட்டக்குழுவை போய் சந்திச்சு பிரச்சனையை சொல்லுங்க, இதெல்லாம் நான் தலையிட முடியாது என்று சொன்னவர் ஜெயலலிதா. ஏறக்குறை 20 தமிழர்கள் ஆந்திர காவல்துறையினால் சுட்டு காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டு தள்ளினாங்க. இதுவரைக்கும் அது குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஜெயலலிதா முற்பட்டாரா? தமிழர்கள் சாவுக்கு காரணமாக இருந்த ஜெயலலிதா இந்த ஆட்சியில நீடிக்கலாமா? இதுக்குத்தான் உங்களை கேட்க வந்திருக்கிறேன். கூப்பிட்ட குரலுக்கு வராத அதிமுகவுக்கு நீங்க பாடம் புகட்ட வேண்டாமா? பாடம் போட்ட தயாராயிட்டீங்களா? தயார் தானே? அதுல சந்தேகம் இல்லையே. இந்த தொகுதியில நம்முடைய வேட்பாளர் உதயசூரியனை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அமைச்சர் மோகன். அமைச்சர் மோகன் யாரு, எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் அவருக்கு புகழ், எப்படிப்பட்ட பொறுமையை சம்பாதிச்சு வச்சிருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த சங்கராபுரம் தொகுதிக்கு தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா உள்ளூர்காரங்க நீங்க, தொகுதியில் இருக்கக்கூடியவங்க, நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். அதுக்காக நான் இங்க உங்களிடத்துல மகிழ்ச்சியோட சொல்ல விரும்புறேன். கல்வராய மலை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்படும். அடுத்து கொடியனூரில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியின் தண்ணீர் வீணாகாமல் தடுக்க புதிய அணை கட்டப்படும். அதன் மூலமாக நீர் பாசன வசதி செய்து தரப்படும். சங்கராபுரத்தில் 8 நீர்வீழ்ச்சிகளை பராமரிக்கப்படும். மரவள்ளி அதிக உற்பத்தி ஆகக்கூடிய இந்த பகுதிகளில் ஜவ்வரிசி தொழிற்சாலை அமைக்கப்படும். கடுக்காய் உற்பத்தியை சேமிக்க கிடங்கு அமைக்கப்படும். வனத்துறையின் தொல்லைகளிலிருந்து மலைவாழ் மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வராயன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். கோமுகி நீர்ப்பாசன வாய்க்கால் நிச்சயமாக தூர்வாரப்படும். ஆக இப்படி பல கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற வகையில தொகுதிக்கென வாக்குறுதிகள், மாவட்டத்திற்கென உறுதிமொழிகள், மாநில அளவில் தேர்தல் அறிக்கையில பல திட்டங்களை நிறைவேற்றப் போகிறோம் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உதயசூரியன் வெற்றி பெற்றாகணும். நான் நம்முடைய உதயசூரியன் சொல்றேன் பாருங்க தான்.
நான் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான உற்சாகமான இந்த இனியதொரு வரவேற்புக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றி. அந்த 108க்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. வாங்க 108க்கு வழி விட்டுருங்க. எப்படி போனோம்? 108 அவசர வண்டி வருது, அவசரம் ஊற்றி விட்டு கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் 108 உங்களுக்கு தெரியும். அதனால விட்டுருங்க, தயவு செஞ்சு வழி விட்டுருங்க. கொஞ்சம் அப்படியே வழி விட்டுருங்க. இப்படி தான் போறீங்க. தோழர் கொஞ்சம் நம்ம தோழர் கொஞ்சம் ஒத்துழைப்பு. வண்டி போட்டோம். அந்த ஆம்புலன்ஸ் போறது வழி விட்டு. ஜெயலலிதா நேத்துக்கு கூட அவங்க கூட 2 பேர் இறந்திருக்கிறாங்க. விருத்தாசத்துல 2 பேரு. ஆனா நாம ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நேரத்துல தயவு செஞ்சு நம்ம தோழர்கள் வழிவிடணும். இது திமுக, கலைஞரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக, கலைஞர் வழிகாட்டக்கூடிய திமுக. வழி விட்டுருங்க பிளீஸ். நம்ம தோழர்கள் அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விட்டுருங்க. நன்றி எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு காலையிலிருந்து ஊடகங்களை வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பத்திரிகையாளர்கள் தாக்கப்படக்கூடிய ஒரு கொடுமை இன்னைக்கு பூரா அந்த செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆக அதிமுகவினர் அடக்குமுறைக்கு எப்படிலாம் இன்னைக்கு அவங்க துணை இருக்காங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஜெயலலிதா நேற்றைக்கு சேலத்துல, முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்றைக்கு சேலத்துல போய் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு பேசி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அமைதியா இருக்குன்னு பேசி இருக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட செய்தி காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நேற்று சேலத்துல அந்த அம்மா கூட்டம் பேசுறப்போ 2 பேர் இறந்திருக்கிறாங்க. ஏற்கனவே விருத்தாசலத்துல 2 பேர் இறந்தது மறந்திருக்க மாட்டீங்க நீங்க. ஏன்னா கூட்ட நெரிசல சிக்கி இறந்துட்டாங்கன்னு யாரும் எண்ணிட வேண்டாம். ஆக இறந்து போன குடும்பத்தை போய் சந்திச்சு பேட்டி எடுக்கிறதுக்கு பத்திரிகை நிருபர்கள் போயிருக்கிறாங்க. இதுல என்ன தவறு? அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆளுங்கட்சிக்காரங்க போய் அந்த பத்திரிகையாளர்களை அடிச்சு உதைச்சு கேமராவை புடுங்கி மிக மோசமான நிலைய அங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகமா? நான் கேட்கிறேன். ஜெயலலிதா பேசின 24 மணி நேரத்துல பண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு. இப்போ ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதாவுடைய பேரவை செயலாளர் ஒருவரே இப்படி பத்திரிகையாளர்கள் மீது தாக்கி இருப்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. திமுகவின் சார்பில், தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பில் நான் இந்த வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த தொகுதியில பால் உற்பத்தியாளர்கள் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? பால் உற்பத்தியாளர்கள் அதிகம் இருக்கிறீங்க. அதிமுக ஆட்சியில் இந்த 5 வருஷத்துல இந்த பால் உற்பத்தியாளர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பாலை கொண்டு போய் நடு ரோட்ல கொட்டி போராட்டம் நடத்த வேண்டிய கொடுமை இந்த ஆட்சியில தான் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால்தான் 2011 அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே ஜெயலலிதா அப்பவே சொன்னாங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, மீண்டும் ஒரு வெண்ணெய் புரட்சி அப்படின்னு சொன்னாங்க. வெண்ணெய் புரட்சி நடு ரோட்ல தான் இருந்துச்சு. பாலை கொண்டு ஊத்துனாங்க. அவர் அளித்த முக்கியமான உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2016ஆம் ஆண்டுக்குள்ள 6000 கிராமங்கள்ல சீரமைக்கப்பட்ட பால் பண்ணைகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? 1 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? 2015க்குள்ள 100 பெரிய பால் பண்ணைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? வெண்ணெய் புரட்சி மூலமாக கிராமப்புறங்கள்ல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு 5 வருஷத்துல கொடுக்கப்படும் சொன்னாங்களே. செஞ்சாங்களா? செங்கல் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்களே. செஞ்சாங்களா? மண்பாண்ட தொழிலாளருக்கு மாவட்டம் தோறும் மண்பாண்ட தொழிற்கூடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாங்களே. செஞ்சாங்களா?
ஆக ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் சொன்னதை மட்டும் இல்ல சொல்லாததையும் செஞ்ச அப்படின்னு சொல்றீங்களா, இது நியாயமா? அதனால்தான் கடந்த 10ஆம் தேதி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த பாருங்க கையில் இருக்கு தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கை. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் குறைக்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு குடும்பமும் மாசம் 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கலைஞர் உருவாக்கி இருக்கிறார். ஆக சத்துணவுல முட்டையோட கலந்து சத்துணவை கலைஞர் தந்தார். எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தான் சத்துணவு திட்டம், யாரும் மறுக்கல. ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே முட்டையோடு கலந்த சத்துணவை தந்தார். இப்போ 2016 ஆட்சிக்கு வந்த உடனே வெறும் முட்டை மட்டும் அல்ல பாலும் சேர்த்து கொடுப்பேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆவின் நிறுவனம் நவீன தொழில்நுட்பமாக மாற்றப்படும். கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பால் முழுவதையும் ஆவின் நிறுவனமே கொள்முதல் செய்யும். ஆவின் விலை குறைப்பால் பால் உற்பத்தியாளர்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில அதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் விலை நிர்ணயிக்கப்படும் என்று கலைஞர் உறுதிமொழி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தொகுதிக்கு வர்றப்பவே என்னிடத்தில் சில கோரிக்கைகள் எல்லாம் நினைவுபடுத்தி எடுத்து சொன்னாங்க. அதாவது இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்படும். அதே போல பெரண்டை கூட்டுரோடு மணலூர்பேட்டை ஆகிய பகுதியில் கட்டாயமாக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய மருத்துவமனை உருவாக்கப்படும். தென்பெண்ணை ஆறு மூலம் தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் தட்டுப்பாட்டின்றி கிடைப்பதற்கு உறுதிமொழி தரப்பட்டிருக்கிறது. கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை கிடைக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதிமொழி சொல்லப்பட்டிருக்கு. செங்கல் சூழ தொழில் நிர்வாகிகளுக்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை பிரச்சனை அது நிச்சயமாக களையப்படும். பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும். கழக ஆட்சியில கட்டி முடிக்கப்பட்ட கோஜெனரேஷன் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தாமல் இருக்கிற காரணத்தால் கரும்பு ஆலைக்கு ரூபாய் 340 இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே கழக ஆட்சி அமைந்தவுடன் அதற்கும் நிச்சயமாக ஆவண செய்யப்படும் என்ற நம்பிக்கையை உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இப்படி பல்வேறு அறிவிப்புகள், பல்வேறு உறுதிமொழிகள் மாநில அளவிலே மட்டுமல்ல, மாவட்ட அளவிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதி அளவிலே தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் உறுதிமொழி வாக்குறுதிகளை தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வசந்தம் கார்த்திகேயன் வெற்றி பெறணும். வசந்த கார்த்திகேயன் வெற்றி பெறுவதன் மூலமாக கழக ஆட்சி தமிழகத்தில் மலரும். அதன் மூலமாக தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய அந்த நிலையை நீங்க ஏற்படுத்தி தரணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் எனக்கு முதல்ல கிடைச்சது. அதையெல்லாம் நான் மறந்துட மாட்டேன். ஆக அந்த உரிமையில் தான் இன்னைக்கு உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இன்றைக்கு தேர்தலுக்காக வந்து போகக்கூடியவர்களும் நாட்டில் இருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுல குறிப்பா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா கூட்டத்தில் வந்து என்ன பேசுறாங்க? என் வாழ்வு உங்களுக்காகவே. அது மட்டும் இல்ல, உங்களுக்காகவே இருக்கக்கூடிய தவ வாழ்வுன்றாங்க. அது என்ன தவ வாழ்வுன்னு தெரியல. பொய், கலப்படமற்ற பொய். அது கலப்படமற்ற பொய். மக்களோடு மக்களாக இருக்கிற, மக்களுக்காக நான், மக்களோடு நான், மனசாட்சி அடகு வச்சுட்டு அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை விட இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? எங்க போய் முட்டிக்கிட்டு மோதிக்கிறதுன்னு தெரியல. அதை விட ஒண்ணு சொல்றாங்க, ஒரு தாய்க்குத்தான் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியும். தாய் அந்த அம்மா நான் கூசாமல் பேசுறாங்க. நான் கூசாமல்
பேசக்கூடிய நிலை. குழந்தைகள் குடிக்கக்கூடிய பால் விலையை உயர்த்தியதுதான் தாயா? நான் கேட்கிறேன். லிட்டர் ஒன்றுக்கு 16 ரூபாய் 25 காசு உயர்த்திட்டு தாயின்றீங்களே, எப்படி சொல்ல முடியும் தாயின்னு? குழந்தைகளுக்கு சத்துணவு போடக்கூடிய ஊழியர்களை சவுக்கால் அடிச்ச முதலமைச்சர் தானே இந்த அம்மா. இவங்க தாயா? கோடை காலத்துல நீங்கெல்லாம் மின் கட்டணத்தை எவ்வளவு செலுத்துறீங்க? ஈவு இறக்கும் என்று 50% உயர்த்திட்டாங்களே, இவங்க தான் தாயா? டவுன் பஸ் வெளியூர் பஸ் வித்தியாசம் பார்க்காம பஸ் கட்டணத்தை உயர்த்தினாங்களே, இவங்க தான் நம்ம தாயா? நீங்க செய்யறதெல்லாம் தாயின் செயலா? கண்ணீர் சிந்துகிற தாய்மார்களுக்கு மதுக்கடைகளை ஊருக்கு ஊரு மூளைக்கு மூட திறந்தீங்களே, நீ தான் தாயா? நீங்க பெண்களுடைய தாலி அறுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்க தான் தாயா? நீ தாயின்னு நாங்க ஏத்துக்கணும். நீ பகிர மன்னிப்பு கேட்கணும். முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் மன்னிப்பு கேட்கணும். பால் விலை உயர்த்தியதற்கு பகிங்கிற மன்னிப்பு கேட்க ஜெயலலிதா தயாரா? பஸ் கட்டணத்தை உயர்த்தியதற்கு மன்னிப்பு கேட்க ஜெயலலிதா தயாராக இருக்கிறாரா? மின் கட்டணத்தை உயர்த்தியதற்கு ஜெயலலிதா மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறாரா? தாய்மார்களை மதிக்கக்கூடியவன் நான். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தாய்மார்களை மதிக்கக்கூடியவர்கள் யார்? சிந்திச்சு பார்க்கணும். தலைவர் கலைஞர் அவர்கள் இதே பெண்ணினத்திற்கு, மகளிருக்கு, தாய் குலத்திற்கு எத்தனையோ சிறப்பான திட்டங்களை 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தாய் குலத்தை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் தான். 50 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிட்டோம் இந்த ஆட்சியால, இந்த ஜெயலலிதா ஆட்சியால. ஆக அதையெல்லாம் செய்து நிறைவேற்றினா அந்த குறைபாடுகள் எல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் நிமிஷத்துக்கு மக்களுடைய பணியை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். ஆக நினைக்கிறப்பெல்லாம் திட்டங்களை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினால்தான் இந்த 5 ஆண்டு காலம் நாம் பட்ட கொடுமைகளில் இருந்து விடுதலை பெற்றிட முடியும். ஆகவே நீங்க குழுமி இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஏதோ உங்களை வந்து சந்திச்சோம் ஓட்டு கேட்டோம் என்பதோடு அல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தான் நம்முடைய பொன்முடி அவர்களை நீங்க எல்லாம் ஆதரிச்சு உதயசூரிய சின்னத்தில் ஆதரிச்சு வெற்றியை தேடி தருகிற போது, தமிழ்நாட்டிலே கலைஞர் தலைமையில் ஆட்சி அமைகிற போது என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற போறோம், 5 வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய வகையில எப்படிப்பட்ட சாதனைகளை படைக்க போறது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கடந்த 10ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. கையில புத்தகம் இருக்கு, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. சூரியன் இங்கே விடியட்டும். தேவை நமக்கில்லை, நமக்கு நாமே கைகள் ஓட்டிடு. தூக்கள் பிடித்த நம் சட்ட சபைதனில் சிலந்தி கூட்டினை துளைத்து போட்டிடு. தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாபா. தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாபா. செஞ்சிக்கு நான் எத்தனையோ முறை வந்தது உண்டு. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பல முறை இந்த பகுதிக்கு வந்தது உண்டு. அதே போல மஸ்தானை பொறுத்த வரைக்கும், நம்ம வேட்பாளர் மஸ்தானை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, நாங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும், பதவியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்களை தேடி வரக்கூடியவங்க. ஒரு சாதாரண பேச்சாளராக நான் இந்த இயக்கத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்ட போதும் வந்தேன். அதுக்கு பிறகு இளைஞரணியின் செயலாளராக பலமுறை வந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக வந்து போயிருக்கிறேன். சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வந்து போயிருக்கிறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது வந்து போயிருக்கேன். துணை முதலமைச்சராக இருந்தபோது வந்து போயிருக்கிறேன். பலமுறை எண்ண முடியாத அளவிற்கு வந்து போயிருக்கிறேன். இப்ப 5 வருஷமா ஆட்சியில் இல்லாத இந்த நேரத்திலும் வந்துதான் போயிட்டு இருக்கிறேன். வருவதற்கு நிகழ்ச்சி காட்டினாலும் திருவண்ணாமலைக்கு போனா வழியில மஸ்தான் வழிமறிச்சு எனக்கு வரவேற்பு கொடுத்து அது மூலமா அவரை பார்த்துட்டு தான் நான் போறேன். ஆனா அப்படி அடிக்கடி வந்து போகக்கூடியவங்க நாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்படி நாங்க அடிக்கடி வந்து போறோம். ஆனா 2011
அதிமுக ஆட்சிக்கு வரணும், ஜெயலலிதா முதலமைச்சரா வரணும் என்ற உணவோடு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தந்து உட்கார வச்சாங்க. இந்த 5 வருஷத்துல என்னைக்காவது ஒரு முறையாவது இந்த செஞ்சி பக்கம் வந்து எட்டி பார்த்திருக்கிறாங்களா? இந்த செஞ்சி இந்த நகரத்துக்கு குடிநீர் தட்டுப்பாடை போக்குவதற்காக கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியவங்க நாங்க. அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மட்டும் இல்ல, சிறப்பு விழாவுக்கு வந்தவன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி பல திட்டங்களை பல சாதனைகளை உருவாக்கி தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்தப்போ. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா தலைமையில எதுவும் கிடையாது. அதிமுக ஆட்சியில எந்த 5 வருஷமா ஏதாவது நடந்திருக்கா? இந்த தொகுதியில சாலை பணிகள் நடந்திருக்கா? கிடையாது. இங்குள்ள ரேஷன் கடைகள பொருள் ஒழுங்கா கிடைக்குதா? முதியோர் உதவித்தொகை ஒழுங்கா கிடைக்குதா? ஆனால் பக்கம் பக்கமாக அம்மாபுரம் நம்பாடி விளம்பரம் கொடுப்பதற்கு மட்டும் அவங்க இன்னைக்கு திட்டமிட்டு கோடி கோடியாக செலவு செஞ்சுட்டு இருக்காங்க தவிர அது வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா அடுத்த மாநிலத்துல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற நிலவரத்தை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆட்சியில இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. 501 உறுதிமொழி இருக்கிற தேர்தல் இருக்கிற. ஆக அந்த 501 உறுதிமொழிகளை நாம் நிறைவேற்றிட வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் ஆட்சி தமிழகத்தில் வரணும். தலைவர் கலைஞர் ஆட்சி தமிழகத்தில் வரணும்னா நம்முடைய செஞ்சி மஸ்தானை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். செஞ்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவரை நீங்கள் உருவாக்கி தருவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும் என்ற அந்த கோரிக்கையை தான் உங்களிடத்தில் எடுத்து வைக்கிற. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்தாக மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்று தலைவர் கலைஞர் உறுதிமொழி கொண்டிருக்கிறார். ஆட்சி இங்கே முடியட்டும், நாளை நம்மை காக்க புதிய அரசு இங்கே திரியட்டும். வருகிற மே 16 நடக்கிற தேர்தல் தமிழகத்தினுடைய ஒரு விடுவு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக முடியட்டும். விடுகட்டும், ஜெயலலிதாவின் ஆணவ ஆட்சி முடியட்டும். தலைவர் கலைஞர் தலைமையில ஒரு உன்னதமான ஆட்சி விடுவிட்டோம் என்கிற அந்த லட்சிய உணர்வோடு திரண்டிருக்கக்கூடிய உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தந்த உறுதிமொழி ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருந்த 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கிய ஆட்சியும் தலைவர் கலைஞர் தலைமையில் இருந்த ஆட்சிதான். ஆனால் இன்றைக்கு அதிமுக ஆட்சியில என்ன நிலை என்று கேட்டீங்கன்னா, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாறக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தா இந்த 5 வருஷத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் 2400 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இதோ என் கையில் இருக்கு. தேர்தல் அறிக்கை நீங்களும் வெளியிட்ட நேரடி காட்சியை தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. பாத்தீங்கன்னா பார்க்கலையா? என்னென்ன உறுதிமொழி நினைப்பு இருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். கடன் தள்ளுபடி, அப்புறம் 1-2 நாள் டக்குன்னு சொல்லலாம். 501 இருக்கு தேர்தல் இருக்கிற 501. குறிப்பா விவசாயிகளுக்காக அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி பட்ஜெட்டை விவசாயிகளுக்கென்று போடக்கூடிய ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கு. பயிர்க்கடன் அடியோடு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த உறுதிமொழி சொல்லப்பட்டிருக்கு. நெல்லுக்கு ஆதார விலையாக குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு.
கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய். இயற்கை வேளாண்மைக்கென்று தனியாக ஒரு பிரிவு. சிறு குறு விவசாயிகளுக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் வேஷ்டி சேலையோடு பொங்கல் பரிசாக 500 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல உழவர் சந்தை விரிவுபடுத்தப்படும். நகர்ப்புற மக்களுக்கு உதவக்கூடிய வகையில நடமாடும் சந்தை ஏற்படுத்தப்படும் என்று தலைவர் கலைஞர் அறிவித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகள் புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்கு, அது மட்டும் இல்ல மரக்காணத்துல மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். கழக ஆட்சி இருந்தப்போ கொண்டு வரப்பட்ட இப்ப இந்த ஆட்சியிலே முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டை மீண்டும் கொண்டு வரப்படும் என்று தலைவர் கலைஞர் அறிவித்திருக்கிறார். இதே திண்டிவனத்தில் அரசு பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட், திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனை தரம் உயர்த்தி வழங்கப்படும். இப்படி பல்வேறு திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நான் உங்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு காரணம், வருகிற 16ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சீதாபதி சொக்கலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுகிறோம். அதுக்கு உதயசூரி சின்னத்தில் ஆதரவு தரணும்.